ஹலோ ஆல், வெல்கம் டு லெக்சிகன் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஹாப்பி கப்பிள். ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமான, கப்பிள் அப்படின்னா ஜோடி. ஒரு சந்தோஷமான காதல் ஜோடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ஸ்டோரிஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். In a small village lived a husband named Raj and his wife Priya. In a small village அப்படின்னா ஸ்மால்னா சின்னது, வில்லேஜ்னா ஒரு கிராமம். ஸோ இன் அ ஸ்மால் அப்படின்னா ஒரு கிராமத்தில், ஓகேங்களா. லிவ்ட் அ ஹஸ்பண்ட், லிவ்ட் அப்படின்னா வாழ்ந்தார்கள். அதாவது லிவ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல பாஸ்ட் வேர்ப். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நடந்த கதையை பற்றி சொல்கிறதுனால எல்லா இடத்துலையும் நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல லிவ்ட் அப்படிங்கிறது பாஸ்ட் வேர்ப். லிவ் அப்படிங்கிறதோட பாஸ்ட் வேர்ப் லிவ்ட். என் ஹஸ்பண்ட் நேம்ட் ராஜ். ஹஸ்பண்ட் அப்படின்னா கணவன், அவங்களோட பேர் என்னென்னா ராஜ். அண்ட் ஹீஸ் ஒய்ஃப், இந்த இடத்துல ஹிஸ் அப்படிங்கிறது ராஜினுடைய, ஓகேங்களா. அவங்களோட ஒய்ஃப் மனைவி பேர் என்ன, பிரியா. ராஜ் வாஸ் அ ஃபார்மர் ஹூ ஒர்க்ட் ஹார்ட் இன் த ஃபீல்ட்ஸ். ராஜ் வாஸ் அ ஃபார்மர். அ ஃபார்மர் அப்படின்னா அவர் ஒரு விவசாயி. வாஸ் அப்படின்னா அவர் விவசாயியாக இருந்தார். ஹூ ஒர்க்ட் ஹார்ட் இன் த ஃபீல்ட்ஸ், இந்த இடத்துல ஹூ அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ராஜ். அதாவது யார் வந்துட்டு ஒர்க்டு ஹார்ட் இன் த ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி மென்ஷன் பண்ணணுமோ அதை பற்றி நம்ம சொல்லும்போது ஹூ அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யார், ராஜ் ஒர்க்ட் ஹார்ட் இன் த ஃபீல்ட்ஸ். ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னா இந்த இடத்துல பாஸ்ட் வேர்பு. ஒர்க்டுனா வேலை செய்கிறது, ஹார்ட்னா ரொம்ப கடினமான வேலை செஞ்சுருக்காரு. இன் தி ஃபீல்ட்ஸ், ஃபீல்ட்ஸ்னால் அந்த அவர் வந்து ஒரு ஃபார்மர் தானே, ஒரு விவசாயி தானே. ஸோ அந்த நிலங்களில் அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவர். வைல் பிரியா மேனேஜ்டு தேர் ஹோம் வித் டெடிகேஷன். வைல் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அந்த டைமில். அதாவது ராஜ் வந்து ஃபார்மராக இருக்கிறாரு, அதே மாதிரி பிரியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜ்டு தேர் ஹோம் வித் டெடிகேஷன். ஸோ அவங்களோட வீட்டை பராமரிக்கிறாங்க. வித் டெடிகேஷன் அப்படின்னா அதாவது ரொம்ப உண்மையாக வந்துட்டு கரெக்டான ஒர்க்லாம் கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக வித் டெடிகேஷன்னு கொடுத்துருக்காங்க. Despite their love, they often argued over trivial matters. Despite அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்த போதிலும், ஓகேங்களா. their love, அதாவது அவங்களுக்குள்ள லவ் இருந்தாலும் they often argued. they அப்படிங்கிறது ராஜன் பிரியா. often அப்படின்னா அடிக்கடி. argued அப்படின்னா வாக்குவாதம் செய்கிறது. arguedங்கிறது இந்த இடத்துல argue அப்படிங்கிறதோட பாஸ்ட் வேர்ப். over trivial matters. ட்ரிவியல் மேட்டர்ஸ்னால் அதாவது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த விஷயத்துக்கெல்லாமா பிரச்சனை பண்ணுறது அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வந்து நம்ம ட்ரிவியல் மேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்குள்ள என்னதான் லவ் இருந்தாலும் அவங்க வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்துட்டு ரொம்ப ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. லீடிங் டு எ க்ரோயிங் சென்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். லீடிங் அப்படின்னா அது எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படின்னா டு எ க்ரோயிங் சென்ஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன். அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்னா ஒரு எரிச்சலோட கடும் கோவத்தோட எப்போவுமே இருக்கிற மாதிரி ஒரு 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 ஸ்டேட்டுக்கு அவங்கள கொண்டு போயிருக்கு. அந்த நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க, ஏன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்ததுனால. ஒன் ஈவினிங் ஆஃப்டர் எ ஹீட்டட் ஆர்கியூமெண்ட். ஒன் ஈவினிங்னா ஒரு நாள் சாயந்தரம். ஆஃப்டர் அ ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா ரொம்ப அவங்களுக்குள்ள பயங்கரமான ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. ஆஃப்டர் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ராஜ் வென்ட் ஃபார் அ வாக் அண்ட் மெட் அன் ஓல்ட் மேன் சிட்டிங் அண்டர் அ ட்ரீ. ராஜ் வென்ட் ஃபார் அ வாக் அப்படின்னா அவர் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வெளியில் போயிடுறாரு, ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டுருக்காரு. அண்ட் மெட் அன் ஓல்ட் மேன் சிட்டிங் அண்டர் அ ட்ரீ. மெட்னா மீட்டோட பாஸ் வேர்ப். ஸோ பார்த்துருக்காரு. அண்ட் ஓல்டு மேன், ஒரு வயசானவரை பார்த்துருக்காரு. அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, சிட்டிங் அண்டர் அ ட்ரீ, ஒரு மரத்தடியில் அவர் உட்கார்ந்துருக்காரு. சென்சிங் ராஜ்ஸ் டிஸ்ட்ரெஸ். சென்சிங் ராஜ்ஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா ரொம்ப கவலையாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம முகத்தில் பார்த்தாலே தெரியும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ராஜ் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காரு, ரொம்ப கவலையோடு இருந்திருக்கிறத அவர் வந்து சென்ஸ் பண்ணுறாருன்னா புரிஞ்சுக்கிறாரு. த ஓல்ட் மேன் ஆஸ்க்டு ஹிம் டு சிட் அண்ட் ஷேர் ஹிஸ் ட்ரபிள்ஸ். த ஓல்டு மேன் அப்படின்னா அந்த மரத்தடியில் இருந்தார் இல்லையா, அவர் ஆஸ்க்டு ஹிம், அவர்கிட்ட கேட்டிருக்காரு, ராஜ் கிட்ட, டு சிட் அண்ட் ஷேர் ஹிஸ் ட்ரபிள்ஸ்.
உட்காந்து டு சிட் அண்ட் ஷேர் ஹிஸ் ட்ரபிள்ஸ் அப்படின்னா அவருக்கு இருக்க ட்ரபிள்ஸ்னால் பிரச்சனைகள். ஷேர்னால் வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, ஷேர் ஹிஸ் ட்ரபிள்ஸ். ஸோ நீங்கள் உட்காந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராஜ் எக்ஸ்பிளைன்ட் ஹிஸ் சிச்சுவேஷன் அண்ட் the old man offered some advice. ராஜ் என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸ்பிளைன்டு ஹிஸ் சிச்சுவேஷன். ஸோ அவருக்கு என்ன வீட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அண்ட் the old man offered some advice. அந்த ஓல்ட் மேன் என்ன பண்ணியிருக்காரு, அதை கேட்டுட்டு ஆஃபர்டு சம் அட்வைஸ் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அட்வைஸ்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அட்வைஸ்னால் அறிவுரை. ஓகேங்களா, ஒரு சின்ன சின்ன அறிவுரை. சம் அட்வைஸ்னால் ஒன்று ரெண்டு. ஓகேங்களா, என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா, மேரேஜ் இஸ் லைக் அ கார்டன். கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு தோட்டம் மாதிரி. ஓகேங்களா, இட் நீட்ஸ் கான்ஸ்டன்ட் கேர் அண்ட் அட்டென்ஷன். இட் நீட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல இந்த கார்டன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இட் நீட்ஸ் கான்ஸ்டன்ட் கேர் அண்ட் அட்டென்ஷன். நீட்ஸ்னால் தேவை, கான்ஸ்டன்ட் கேர் அண்ட் அட்டென்ஷன். கான்ஸ்டன்ட்னா நிலையான, கேர்னா நம்மளை பார்த்துக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அண்ட் அட்டென்ஷன்னா எப்போவுமே அதில் கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ நம்ம மேரேஜுங்கிறது ஒரு தோட்டம் மாதிரி, அதில் எப்போவும் நம்ம வந்துட்டு நிலையான கவனம் செலுத்தி அதை பார்த்துக்கணும். இஃப் யூ நெக்லெக்டட் வீட்ஸ் வில் ஓவர்டேக் த ஃப்ளார்ஸ். இஃப் யூ நெக்லெக்ட் அப்படின்னா அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா. ஓகேங்களா, இஃப் யூ நெக்லெக்டட் வீட்ஸ் வில் ஓவர்டேக் த ஃப்ளார்ஸ். வீட்ஸ்னால் இந்த இடத்துல அந்த களை செடின்னு சொல்லுவாங்கள்ல, தேவையில்லாமல் செடிங்களுக்கு நம்ம தோட்டத்தில் போட்டிருக்க செடிங்களுக்கு இடையில வளரும் இல்லையா அந்த களைகள், அது வந்துட்டு வில் ஓவர்டேக் த ஃப்ளார்ஸ். அப்படின்னா ஓவர்டேக் த ஃப்ளார்ஸ்னால் அதாவது பூக்களை விட அதிகமாக களைகள் வந்துடும், அப்போ நமக்கு பூ வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வில் ஓவர்டேக் த ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜ் ரிட்டர்ன்டு ஹோம். ராஜ் அவரோட வீட்டுக்கு திரும்ப வந்துட்டார். ரிஃப்ளெக்டிங் ஆன் த ஓல்ட் மேன்ஸ் வேர்ட்ஸ், ஹீ ஃபவுண்ட் பிரியா சிட்டிங் அலோன் லுக்கிங் சேட். ஸோ ரிஃப்ளெக்டிங் ஆன் த மேன்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்னா, ரிஃப்ளெக்டிங்னா அவர் சொன்னதை வந்து இந்த இடத்துல பிரதிபலிக்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல நடந்துக்க போகிறாரு. ரிஃப்ளெக்டிங் ஆன் தி ஓல்டு மேன்ஸ் வேர்ட்ஸ், அந்த ஓல்டு மேன் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நம்ம பிரதிபலிக்க போகிறோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு ஹீ ஃபவுண்ட் பிரியா சிட்டிங் அலோன் லுக்கிங் சேட். ஹீ ஃபவுண்ட் அப்படின்னா அவர் கண்டுபிடிக்கிறாரு. பிரியா சிட்டிங் அலோன், சிட்டிங்னா உட்காந்துருக்காங்க, அலோன்னா தனிமையாக உட்காந்துருக்காங்க. லுக்கிங் சேட்னா ரொம்ப சோகமாக இருந்திருக்காங்க. ராஜ் sat beside her and apologized. ராஜ் sat beside சிட்டுக்கு பாஸ்ட் வேர்ப் sat, பிசைட்னா பக்கத்தில், ஹர் அப்படின்னா அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அண்ட் அப்பாலஜைஸ்னா மன்னிப்பு கேட்குறாரு. எக்ஸ்ப்ரெஸிங் ஹிஸ் டிசையர் டு நர்ச்சர் தி ரிலேஷன்ஷிப் லைக் அ கார்டன். எக்ஸ்ப்ரெஸிங்னா இந்த இடத்துல அவர் மனசில் என்ன படுதோ அதை அப்படியே அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. ஹிஸ் டிசையர் அப்படின்னா அவருடைய ஆசை. டு நர்ச்சர் their ரிலேஷன்ஷிப் லைக் எ கார்டன். நர்ச்சர்னா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு. என்ன ஆசைப்படுறாரு, நர்ச்சர் their ரிலேஷன்ஷிப் லைக் எ கார்டன். அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு பூந்தோட்டம் மாதிரி வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறத அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட. பிரியா மூவ்டு பை ஹிஸ் சின்சியாரிட்டி அப்பாலஜைஸ்டு டு. இந்த இடத்துல மூவ்டு பை ஹிஸ் சின்சியாரிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் மனசிலிருந்து அவங்கக்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணார்ல, மன்னிப்பு கேட்டார்ல, அவங்களோட அந்த சின்சியாரிட்டியில் அந்த உண்மைத்தன்மையில் பிரியாவும் வந்துட்டு மனசு இலகிட்டாங்க அப்படிங்கிறதா மூவ்டு பை ஹிஸ் சின்சியாரிட்டி. அப்பாலஜைஸ்டு டு அப்படின்னா அவங்களும் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அண்ட் தே அக்ரீட் டு மேக் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஸோ தே அக்ரீடு டு மேக் அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கிறாங்க. டு மேக் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஸோ நம்ம புதுசாக ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலாம். டு மேக் அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணலாம், உருவாக்கலாம். மேக் அ ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப்படின்னா புதுசாக ஒரு வாழ்க்கையை உருவாக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. ஃப்ரம் த டே ஆன், அந்த நாளில் இருந்து தே ஃபோக்கஸ்ட் ஆன் அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஓப்பன்லி. ஃபோக்கஸ்ட் அப்படின்னா எதில் கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா ஆன் அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர், ரெண்டு பேர்த்தையும் மாற்றி மாற்றி அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது.
அதாவது நீ நல்லா பண்ணியிருக்க, நீ எந்த ஒர்க் பண்ணாலும் நீ நல்லா பண்ணுற, நான் எந்த ஒர்க் பண்ணாலும் நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்லி மாற்றி மாற்றி நம்ம வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பாராட்டிப்போங்க இல்லையா, அதுதான் வந்து அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர். அண்ட் கம்யூனிகேட்டிங் ஓப்பன்லி. எதுனாலும் கம்யூனிகேட்னா 2 பேரும் பேச்சுவார்த்தை. ஓப்பன்லி அப்படின்னா எதையும் மறைக்காமல் அவங்களுக்குள்ள ஓப்பனாக பேசிக்கிட்டாங்க எல்லா விஷயங்களையும். their efforts transformed their marriage, filling it with love and understanding. ஸோ அவங்க போட்டாங்களே their efforts அப்படின்னா அவர்களுடைய எஃபர்ட்ஸ்னால் வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இது செய்கிறோம்ல, வேலை செய்கிறோம்ல, அதான் எஃபர்ட்ஸ். அவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டது, கம்யூனிகேஷன் ஓப்பனாக இருந்தது, அந்த எஃபர்ட்ஸை தான் மீன் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம்டு மாற்றிருச்சு their marriage, அவங்களோட மேரேஜ் லைஃப்பை எப்படி மாற்றிச்சு அப்படின்னா ஃபில்லிங் இட் வித் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டதுனால அவங்களோட லைஃப் என்னவா மாறி இருக்கு, ஃபில்லிங் இட் வித் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காதல் ப்ளஸ் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்க லைஃப் மாறிடுச்சு. த லைஃப் லெசன் தே லேர்ன்ட் வாஸ் கிளியர். அவங்க த லைஃப் லெசன் தே லேர்ன்ட் அப்படின்னா அவங்க அந்த வாழ்க்கை பாடம், அவர் சொன்னார் இல்லையா அந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்துருந்தவர், அந்த வாழ்க்கை பாடம் அவங்க தே லேர்ன்ட் அப்படின்னா அவங்க கற்றுக்கிட்டது. வாஸ் கிளியர் என்ன, அது வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. என்ன அப்படின்னா எ ஸ்ட்ராங் மேரேஜ் ரெக்வயர்ஸ் கண்டினியூஸ் கேர், பேஷன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். எ ஸ்ட்ராங் மேரேஜ் ரெக்வயர்ஸ் அப்படின்னா அதாவது ஒரு கல்யாணம் வந்து நிலைச்சிருக்கணும் அப்படின்னா ரெக்வயர்ஸ் அப்படின்னா என்ன தேவைப்படுது அப்படின்னா கண்டினியூஸ் கேர், பேஷன்ஸ் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். கண்டினியூஸ் கேர் அப்படின்னா தொடர்ச்சியாக அவங்கள வந்து நம்ம பார்த்துக்கணும், பேஷன்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேருமே மாறி மாறி மரியாதை கொடுத்துக்கணும். மியூச்சுவல் அப்படின்னா 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி, அதாவது நீ எனக்கு கூட நான் உனக்கு கூடன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி மரியாதை கொடுத்துக்கணுங்கிறது தான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மச் லைக் டெண்டிங் டு எ பியூட்டிஃபுல் கார்டன். மச் லைக் அப்படின்னா எது மாதிரி, என்ன மாதிரி அப்படின்னா டெண்டிங் டு எ பியூட்டிஃபுல் கார்டன். டெண்டிங்னா வந்துட்டு பராமரிக்கிறது. லைக் எ பியூட்டிஃபுல் கார்டன் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு அழகான பூந்தோட்டத்தை பராமரிக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக கேரோட ரொம்ப பொறுமையாக வந்துட்டு நம்ம மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான மேரேஜ் லைஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்துட்டு லைஃப் லெசனாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரி மூலிமா நமக்கு அவங்க சொல்லியிருக்கிறது. அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சுது. இந்த ஹாப்பி கப்பிள் ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் மூலிமா நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சா என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.